குடும்ப பிரச்சனையில் நடிகர் விஜயகுமாரும் நடிகை வனிதாவும் தனது மகன் விஜய் ஸ்ரீஹரியை துன்புறுத்துவதாகவும் அவர்களிடமிருந்து மகனுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் நடிகை வனிதாவின் முதல் கணவர் ஆகாஷ் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளார். பணத்துக்காக குழந்தைகளை நடிகர் விஜயகுமாரும் அவரது இரண்டாவது மனைவி நடிகை மஞ்சுளாவும் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி நடிகர் விஜயகுமாரின் மூத்த மகள் நடிகை வனிதா கடந்த சில தினங்களுக்கு முன்பு டிஜிபியிடம் புகார் அளித்தார். இந்த விவகாரத்தில் அடுத்த திருப்பமாக நடிகை வனிதாவின் முதல் கணவரும் நடிகருமான ஆகாஷ் திடீரென நடிகை வனிதா மற்றும் நடிகர் விஜயகுமார் மீது சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரனிடம் புகார் அளித்துள்ளார். அதில் 2007ஆம் ஆண்டு தனக்கும் நடிகை வனிதாவுக்கும் விவாகரத்து வழங்கிய போது மகன் விஜய் ஸ்ரீஹரி தன் பராமரிப்பிலும் மகள் ஜோபிகா நடிகை வனிதாவின் பாதுகாப்பிலும் இருக்க உத்தரவிட்டனர். தற்போது நடிகர் விஜயகுமார் நடிகை வனிதாவுக்கு இடையில் நடக்கும் குடும்ப பிரச்சனையில் தனது மகன் ஸ்ரீஹரியை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். கோர்ட் ஆர்டர் படி பையன் என் கூட தான் இருக்கணும், பொண்ணு அவங்க கூட இருக்கணும்னு இருக்கு. வெஸ்டிங் ரைட்ஸ் மட்டும் இருக்கு. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் குழந்தைக்கு உரிமை இருக்கு. ஓகேவா? ஆஸ் அ ஃபாதர் எனக்கு உரிமை இருக்கு. இப்போ அவங்க அம்மா திருப்பி இன்னொரு மறுமணம் பண்ணிட்டாங்க. பையன் இன்னொரு ஸ்டெப் ஃபாதர் கூட வாழ விரும்பல. அப்படின்னும் போது என் கூட நான் கூப்பிட்டுக்கிட்டேன். இதுல வேற யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அவங்க தாத்தாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் யாருக்கு அதுதான் போலீஸ்ல சொல்லியிருக்கேன். இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட நடிகை வனிதாவிடமும் அவரது இரண்டாவது கணவர் ஆனந்தராஜனிடமும் விஜய் ஸ்ரீஹரி வசிக்க விரும்பவில்லை என்றும் ஆகாஷ் கூறினார். விஜயகுமாரின் குடும்ப பிரச்சனைகளால் மகனின் படிப்பு பாதிப்பதாக கூறிய ஆகாஷ் மகன் விஜய் ஸ்ரீஹரி மகள் ஜோபிகாவுக்காக இரண்டாவது திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருப்பதாக கூறினார்.